अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स வாயில போட்ட உடனே கரைக்கூடிய குலோப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுவும் இன்னைக்கு மில்க் பவுடர் வச்சு தான் செய்ய போறேன். முதல்ல நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 கப் சக்கரை 2 கப் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஏலக்காய் இடிச்சு சக்கரை பாகுல போட்டிருக்கேன். கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். சக்கரை பாகுல ஒரு அரை லெமன் பிழிஞ்சாலும் நல்லா இருக்கும். என்கிட்ட லெமன் இல்ல. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 கப் மில்க் பவுடர், 2 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் மைதா, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டே வரணும். பால் அதிகமாயிடுச்சுன்னா கையிலேயே ஒட்டிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு லைட்டா சாஃப்டான பதத்துக்கு பிசையணும். இப்போ இதுல கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிக்கலாம். எனக்கு கையில கொஞ்சம் கூட ஒட்டல பாத்தீங்களா? மாவும் சாஃப்டா இருக்கு. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்ல செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுனும் செஞ்சு எடுத்து வச்சிருங்க. இப்ப சக்கரை பாகு மிதமான சூடுல இருக்கும் போது செஞ்சு வச்ச குலோப் ஜாமுன் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடுங்க. நான் நைட்டு செஞ்சு காலையில எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மில்க் பவுடர்ல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் புது புது ரெசிபிக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.